பிதாமகன். வணக்கம். நான் இயக்குனர் அகத்தியா. அந்த பாரதி ராஜா என்னும் மாபெரும் கலைஞனுடன் நெருங்கி பழகுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நினைவுகள் காலையிலிருந்து என்னை பெரிதாக தாக்கி கொண்டிருந்தன. அதனால் என் மனசுலேருந்து அவருக்கான ஒரு அஞ்சலியை செலுத்துறது அப்படின்னு முடிவு பண்ணேன். அதைத்தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. என் இனிய தமிழ் மக்களே, அந்த குரல் இனிமேல் ஒலிக்க போகிறதில்ல, நம்ம கேட்க போகிறதில்ல. வார்த்தையில் சொல்ல முடியாத துயரத்தோடையும் மனசில் தாங்க முடியாத பாரத்தோடு தான் அந்த பதிவை நான் வெளியிடுறேன். திருமாணிக்கம் படத்தில் நடித்தப்ப எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பந்தம் உருவாச்சு. உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் அவர் சொல்லாத தகவலே கிடையாது. எல்லா தகவலும் தெரிஞ்சு வச்சிருப்பார். ரொம்ப ஆர்வமாக சொல்லுவார். சினிமாவில் அந்த காதலும் வெறியும் கடைசி வரைக்கும் அவருக்கு குறையவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் படுத்து இருந்தப்போ கூட, நான் 10 நாள் தாண்டா எந்திரிச்சு வந்துடுவேன், திருமாணிக்கம் படம் மாதிரி திரும்ப உனக்கு நல்ல பேர் நான் வாங்கி கொடுப்பேன், நடிப்பேன், எனக்கு நிறைய வசனம் எழுது, சிங்கிள் டேக்கில் கூட வை, நான் நடித்து காட்டுறேன், நான் வந்துடுவேண்டா, எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துட்றா அப்படின்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடையும் அவ்வளோ ஒரு வெறியீடு சொன்ன மனிதன் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. பெரிய பெரிய வரலாற்று சாதனைகள் அவர் நடத்திருக்கிறாரு. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு. நம்ம இந்திய சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையாக நம்ம தமிழ் சினிமாவில் வாழ்ந்து கட்டியிருக்கிறாரு. அவருடைய ஆத்மா சாந்திடைய எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.